மீனராசிக்காரர்களுக்கு ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட சுப கிரகம் ராசியில் இப்போ ராகு இருக்கிறார். நல்லதில்லை, மனக்குழப்பம். அடுத்து ஜென்மச்சனி வரப்போகுது. ஜென்மச்சனி வர்றதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஏதாவது வில்லங்கத்தை கொடுத்துரும். தொழிலை ஆரம்பிக்காதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க. மாமா மச்சான் கூப்பிட்டான், ஜாயிண்ட்டாக தொழில் வைக்கிறோம், கூடவே கூடாது. தெரியாத தொழிலை ஆரம்பிக்கிறது, தெரியாத விஷயங்களை செய்கிறது. நான் சொல்கிறது எப்போவுமே நான் கொஞ்சம் அட்வான்ஸான ஜோசியர். இந்த வாரத்திற்கான பலனில் நான் அடுத்த வருஷம் பலனை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மீனராசிக்காரங்க அடுத்த வருஷம் அவரவருடைய வயது, இருப்பிடம், தகுதி கட்டார் போல் கொஞ்சம் அவஸ்தைப்பட போகிறீங்கன்றது உண்மை. அதுலேயும் முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு டக்குன்னு ஷார்ப்பாக வரும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஜன்மச்சரி மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சரி, கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். வார இதையே சொல்லி போர் அடிப்பேன், ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் இந்த வீடியோ யார் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க போகிறீங்களோ அவங்களுடைய கண்ணில் மட்டும் தான் படும்ன்றதையும் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா 2 வருஷம் கழிச்சு உங்கள் வீடியோ பார்த்தேங்கய்யா, ஒரு வார வீடியோவை, அதில் எவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க, அந்த வாரத்தில் தான் எனக்கு அவர் அறிமுகமானார்லாம் சொல்லுவீங்க. அதுக்காக இதை முன்னாடியே அட்வான்ஸாக பதிவு பண்ணுறேன். நண்பர்களோடு சேர்ந்து, உறவினரோடு சேர்ந்து புதிய வேலை, சேமிப்பை கரைக்கக்கூடிய அமைப்புகள் எதுவுமே வேண்டாம். இருக்கிற பணத்தை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த வாரம் கொஞ்சம் மனக்கலக்கம் கம்மியாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. சூரியன் சுக்கிரன் ராசியை பார்ப்பது ஒரு சுபயோக அமைப்பு. மனைவி ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் நீச்சமாகி உட்காந்துருக்கறனால கணவன் மனைவி அமைப்புகளில் செலவுகள் வரும். மனைவிக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது, கணவனுக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். விரயங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக வச்சுக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு வாசனை வகையிலையும் செலவு வரும். அம்மா கூட கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். நம்ம ஒன்று சொல்ல, அம்மா ஒன்று சொல்ல, இப்படி எப்படியுமா இருக்கும். ஆனால் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது ஒரு யோகம். என்ன கஷ்டம் இருந்தாலும் பண வரவு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பணம் வரும். வேலை விஷயங்களில் அப்படி ஒன்றும் பெரிய டிஸ்டர்ப் இருக்காது. வியாபார தொழில் விஷயங்கள்லையும் ஏதாவது கஷ்டமாக, காலையில் கஷ்டமாக, சாயந்தரம் அதை கடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் வரும். ஆகவே இந்த வாரம் சந்திராஷ்டிரமும் இல்லை. அதனால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருப்பீங்க.